அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டு ஈது பெருநாள் எப்படி போச்சுன்னு ஒரு குட்டி மினி விலாகாக வந்து பார்த்துடலாமா? ஸோ அபுதாபிக்கு அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அன்னைக்கு ஜும்மா வேற. ஸோ எங்களுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்து ரெடி ஆகிட்டு வந்து இருந்தோம். நான் அன்னைக்கு இந்த சாரி தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். முதல் நாளே தமிழ் கடையில் பூவெல்லாம் வழக்கம் போல் சொல்லி வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு ப்ரேயருக்கும் கிளம்பிட்டோம். தொழுகைக்கு காலையில் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இன்னைக்கு 2 இல்லை 3 ஸ்வீட் வந்து பண்ணியிருந்தோம் வீட்டில். ஃபர்ஸ்ட் வந்து வட்லாப்பம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதோடவே வந்து பார்த்தீங்கன்னா ஷீர் குருமா, அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று வந்து பண்ணியிருந்தேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அன்னைக்கு ஜும்மா அப்படின்றதுனால கடகட பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சுட்டு அடுத்தது லஞ்ச் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நடுவில் வந்து ப்ரேயர் வேற வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சிக்கன் குருமா, பரோட்டா வழக்கம் போல் இதுதான் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து இருக்கும். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், ஈரல் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, சிக்கன் இதெல்லாம் தான் வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மா ப்ரேயரை முடிச்சுட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. எங்களுக்கு அன்னைக்கு இப்படி தான் போயிருந்தது டே.